அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனால் டிஎன்எஸ்ஆர்பி எஸ்ஐ தேர்வுக்கு பயன்படுத்தலாம். நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக நம்ம டெஸ்ட் பேஜ் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து நடந்துகிட்ருக்கு. நீங்கள் எஸ்ஐ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, இந்த தேர்வுக்கு படிக்கிறீங்கன்னா நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியோட டெஸ்ட் பேஜில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான டீட்டெயில் வீடியோ ஏற்கனவே நான் வந்து போட்டிருப்பேன். மேபி நீங்கள் பார்த்துருக்கலாம். சப்போஸ் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இன்னொரு செய்தியும் வந்து பார்த்துருப்பீங்க. நேற்று முந்தானத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா மீடியாக்களில் செய்தி கொடுத்துருக்காங்க. சில அரசியல் தலைவர்களும் அறிக்கையும் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஸோ இப்போ கட் ஆஃப் டேட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/7/2025 வந்து கட் ஆஃப் டேட்டாக வச்சுருக்காங்க அந்த ஏஜ் அப்படின்றத. ஆக்சுவலாக வந்து 2024 நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறோம். ஸோ தமிழக அரசு வந்து ஸ்டார்டிங்லேயே சொன்னது என்ன அப்படின்னா எஸ்ஐ எக்ஸாமும் பிசி எக்ஸாமும் வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து நாங்கள் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறதா வந்து சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது நம்ம 2024 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கணும். ஸோ வந்து ரிசர்வேஷனை சரியாக ஃபாலோ பண்ணலை அப்படின்ற ஒரு ரீசன், அது அந்த வழக்கினால நோட்டிஃபிகேஷன் வந்து தள்ளி போயிட்டு இப்போ 2025 தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட் சைடில் எந்த ஒரு ஃபால்ட்டும் கிடையாது. ரிசர்வேஷனை சரியாக ஃபாலோ பண்ணலைன்றதும் அது டிஎன்எஸ்ஆர்பியோட தப்பு, அதாவது கவர்மெண்ட்டோட தப்பு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் டிலே பண்ணி கொடுத்ததும் அவங்களோட மிஸ்டேக் தான். ஸோ வந்து ஸ்டூடெண்ட் எந்த வகையிலும் அதுக்கான பொறுப்பு ஏற்றுக்க முடியாதுன்றதுனால கண்டிப்பாக வந்து பிசி எக்ஸாம் எஸ்ஐ எக்ஸாம் ஆகட்டும் இதெல்லாம் வந்து வருஷம் வரும்னு சொல்லி நிறைய பேர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ 2024 வரும்னு சொல்லி நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது கட் ஆஃப் டேட் அந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா 1/7/2024 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுதான் வந்து சரியாக இருந்திருக்கும். இப்போ 2025 கொடுத்தனால நிறைய பேருக்கு வந்து ஏஜ் பார் ஆகிடுச்சு. ஸோ நிறைய அரசியல் அறிக்கையும் கொடுத்துருக்காங்க. இப்போ வழக்கும் வந்து கோர்ட்டில் வந்து ரைட் பெட்டிஷன் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன தீர்ப்பு வரும்னு முன்கூட்டியே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இருந்தாலும் கூட அரசு வந்து இதை கவனத்தில் கொண்டு தலையிட்டு வந்து கண்டிப்பாக வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும். கட் ஆஃப் டேட் வந்து 2024 அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாமளும் வந்து கேட்டுக்கிறோம். இந்த தேர்வுக்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா எஸ்ஐ எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து பக்காவாக போட்டிருக்கோம். இது வந்து 2.0 ஏற்கனவே ஃபஸ்ட் பேட்ச் வந்து நம்ம டிசம்பரில் போட்டிருந்தோம். அதனோட அப்டேட் வெர்ஷன் தான் இதில் டேட் வந்து உங்களுக்கு வந்து மாற்றி வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ரைட்டா? கிட்டத்தட்ட ஒரு 36 தேர்வுகள் இருக்குது. கிளாஸ் வைஸாக 6th அப் டு 12th வரைக்கும் டாபிக் டெஸ்ட்டு, ரிவிஷன் டெஸ்ட்டு, முழு மாதிரி தேர்வு. ஸோ இதுக்கு தேவையான படிக்கக்கூடிய மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக நம்ம வந்து கொடுத்துருவோம். சைக்காலஜிக்கு மேக்ஸுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் டெஸ்ட்டுக்கு வைக்கக்கூடிய கொஷினும் நம்ம கொடுத்துருவோம். அது இல்லாமல் 2023 பிசிக்கு நடந்த அந்த நம்ம சைக்காலஜி ஒரு 500 கொஷின் நம்ம வீடியோ வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ சைக்காலஜிக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கொஷின் வந்து உங்களுக்கு வந்து வீடியோவாக வந்து கிடைக்கும். ரைட்டா? ஸோ இந்த தேர்வுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா உடனடியாக நம்ம டெஸ்ட் பேஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு விவரங்கள் தேவைப்படுச்சு அப்படின்னா 8017815661 நம்மளுடைய அகாடமியோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தெரியலாம், தெரிஞ்சுக்கோங்க. 8012781561 8012781561 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். மேற்கொண்டு விவரங்கள் கொடுப்பாங்க. கேட்டு தெரிஞ்சுட்டு வந்து நம்ம விரைவில் வந்து நம்ம டெஸ்ட் பேஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.